Praise the Lord. Gift of Influence சப்ஸ்கிரைபர்ஸ், இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? முதலாவது வீடியோவில் பார்ட் 1 நம்ம பார்த்தோம், ஓரே பர்வதம் பற்றி நம்ம பார்த்தோம். உங்களில் அநேகர் அந்த வீடியோவை பார்த்துருக்குறீங்க. நீங்கள் அதன் மூலமாக நன்மைகளை பெற்றிருப்பீங்க, ஷேர் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் அடுத்ததாக நம்ம மோசேயினுடைய பலிபீடம் பற்றியும் சீனாய் மலையில் தேவன் கொடுத்த 10 கட்டளைகள் பற்றியும் நம்ம பார்த்தோம். அடுத்ததாக நாம் எலியாவின் குகை பற்றி நம்ம பார்த்தோம். இப்பொழுதும் பார்த்திங்கன்னா 4வதாக இப்போ அந்த சீனாய் மலையில் மோசே கிட்ட ஆண்டவர் பேசி முடித்த பிறகு நம்ம பார்த்தோம். பார்ட் 2ல் அவர் மோசையோடு பேசி முடித்த பிறகு தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட அந்த கற்பலகைகளாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுக்குறாரு. மோசே அப்போ மலையிலிருந்து இறங்கி வர கொஞ்சம் லேட் ஆகுது. அதை ஜனங்கள் பார்க்கும்போது அவங்க ஆரோன் இடத்துல போயிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே மோசே சொல்லியிருப்பார் இல்லையா, நான் கர்த்தரிடத்தில் அங்கே மலையில் ஏறி போகிறேன், உங்களுக்கு என்ன தேவைனாலும் நீங்கள் ஆரோன் இடத்துலையும் மூப்பர்களிடத்துலையும் நீங்கள் கேளுங்கன்னு சொல்லுவாங்க மோசே. அப்போ இந்த நாளில் ஆரோன் இடத்துல ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப கூட்டம் கூடி எகிப்து தேசத்துலேருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ தெரியாது. அதனால் ஏன்னா மோசே போய் ரொம்ப நாள் ஆகுது. அப்போ ஜனங்கள் ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீர் எழுந்து எங்களுக்கு முன்னால் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடம்தான் அது. உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் காட்டி கொண்டிருக்கிறேன் இல்லையா, இது உள்ளே போக முடியாத அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கிற ஒரு பிளேஸ் தான் இது. இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆர்கியாலஜிக்கல் சைட்டாக அதை போட்டிருக்கிறாங்க. அதற்கு ஆரோன் சொல்கிறாரு, உங்கள் மனைவிகள் குமாரர் குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற அந்த பொன் அணிகளெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கலற்றி கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். கலற்றி நீங்கள் என் இடத்துல கொண்டு வாருங்க அப்படின்னு. அப்போ ஜனங்கள் எல்லாரும் அந்த இடத்துல கூடியிருந்த எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அவங்க போட்டிருந்த காதுகளில் போட்டிருந்த எல்லா ஜுவல்ஸையும் கலற்றி ஆரோன் இடத்துல கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்தால் அவங்க கையிலிருந்து வர்ற பொண்ணெல்லாம் வாங்கி ஆரோன் என்ன பண்ணுறாருன்னா, ஜனங்கள் ஒரு சிலரை அழைத்து சிற்ப கருவியினால் கருப்பிடிக்கிறாரு. கிரேவிங் டூல்ஸை வச்சு ஹீ மேட் அ கோல்டன் காஃப், ஒரு கண்ணுக்குட்டியை வார்ப்பிக்கிறாரு. அப்போ அவங்க எல்லாரும் பார்க்குறாங்க, எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகள் தான் அப்படின்னு சொல்கிறாரு ஆரோன். அதுதான் இந்த பீடத்தை காட்டி கொண்டிருக்கிறேன் நான். இப்போ வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த இடத்துக்கு மேலே தான் அவங்க தங்க கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அந்த இடத்துல தெய்வமாக ஆராதித்த ஒரு இடம். இந்த மேலே கொஞ்சம் ஒரு லெவல்டாக இருக்கும் அந்த பாறையானது, அந்த இடத்துல தான் அவங்க வைத்திருக்கிறாங்க. அதற்கான ஆதாரங்கள் பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் நிறைய பெட்ரோக்ளிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. பெட்ரோக்ளிப்ஸ் அப்படின்னா பாறைகளில் ராக்ஸில் அவங்க கார்விங்ஸ் பண்ணியிருக்கிறது தான் பெட்ரோக்ளிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க என்ன கண்ணுக்குட்டியை எப்படி எந்த மாடலில் செய்ய போகிறாங்களோ அதே விதத்தில் அவங்க அதை பண்ணியிருப்பாங்க. பாருங்க, இந்த இடத்துல தான் வைத்து இந்த சம்பவங்கள் எல்லாம் நடைபெறுகிறது. ஆரோன் அதை பார்த்துட்டு சொல்கிறாரு, அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல தான் சொன்ன அந்த பாறைக்கு மேலே தான் கட்டுறாங்க. கட்டி நாளைக்கு இதில் என்ன பண்ணுறாங்க, கர்த்தருக்கு பண்டிகை அப்படின்னு சொல்கிறாங்க. மறுநாள் எல்லாரும் காலையில் எழுந்து அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இந்த ஜனங்க செலுத்துகிறாங்க. திரும்பவும் அந்த ஜனங்க புசிக்கிறாங்க, குடிக்கிறாங்க, உட்காடுறாங்க, விளையாடுறாங்க, ஜாலியாக இருக்கிறாங்க இவங்க. ஆனால் கர்த்தர் மோசையை பார்த்து சொல்கிறாரு, மோசே நீ இறங்கிப்போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்தியே இந்த ஜனங்க அவங்கள கெடுத்து கொண்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மோசே என்ன பண்ணுறாரு, இந்த இடத்துக்கு போயே ஆகணும் அப்படின்ட்டு போகிறதுக்கு ஆயத்தப்படுறாரு. ஆனால் அவங்க தங்களுக்கு
ஒரு கன்னுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிடுறாங்க. பாருங்க, இதுதான் நீங்கள் உங்களை நடத்தி கொண்டு வந்த தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. கர்த்தர் மோசையை பார்த்து சொல்கிறார், இந்த ஜனங்களை பார்த்தேன், இவங்க எப்படி இருக்கிறாங்க, ரொம்ப ஸ்டிஃப் நெக்டு பீப்புளாக இருக்கிறாங்க, இவங்க வணங்கா கழுத்துள்ளவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் மோசையை பார்த்து. எனக்கு இவங்க மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறது, நான் இவங்களை அழிச்சு போடணும், நீ என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை பெரிய ஜாதியாக ஆக்குவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. ஆனால் மோசே சொல்கிறாரு, கர்த்தாவே, தேவரீர் மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எரிவதென்ன அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வாசித்து பாருங்கள். யாத்திராகமம் எக்ஸோடஸ் சாப்டர் 32 verse 11. யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது. அப்போ மோசே சொல்கிறாரு, மலைகளில் அவங்கள கொன்று போடவும் பூமியின் மேலே இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவங்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டு அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானேன். உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும் அப்படின்னு மோசே இந்த ஜனங்களுக்காக கர்த்தரிடத்துல பரிந்து பேசுகிறார். ரொம்ப அருமையான இந்த ஒரு வசனத்தை நம்ம இந்த அதிகாரங்களில் நம்ம பார்க்க முடியும். இப்படியாக ஆண்டவர் சொன்னோடனே மோசே மலையிலேருந்து இறங்கி வராரு. அங்கே அவருடைய கையில் சாட்சி பலகைகள் 2 இருக்குது. அந்த பலகைகள் இருபுறமும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பக்கத்துலேயும் அந்த பக்கத்துலேயும் தேவனால் செய்யப்பட்டதாகவும் பலகைகள் தேவனால் செய்யப்பட்டது. அதில் பதிந்திருக்கிற எழுத்துக்களும் தேவனால் எழுதப்பட்ட எழுத்தாக இருந்ததாம். அப்போ அங்கே ஜனங்களுடைய ஆரவார சத்தம் கேட்குது. இதை கேட்டு யோசுவா சொல்கிறாரு மோசையை பார்த்து, பாளையத்தில் யுத்தத்தின் இரைச்சல் உண்டாயிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம அந்த சீனாய் மலை பார்த்தோம் இல்லையா, எலியாவின் குகை இதெல்லாம் பார்த்தோம். அதே மலையிலேருந்து ஜஸ்ட் ஆப்போசிட்டில் ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் தான் பார்த்துக்கோங்க நாங்கள் போன இடத்துலேருந்து. அப்போ இந்த ஜனங்க மோசே மலைக்கு போனதுக்கு அந்த ஆப்போசிட் ஏரியாவில் தான் இவங்க அந்த இதை போட்டிருக்கிறாங்க. இந்த பெட்ரோகிளிப்ஸ்லாம் பார்க்குறீங்க, இதில் வரைஞ்சிருக்கிறாங்க பாருங்களேன். கண்ணுக்குட்டியெல்லாம் டயக்ராம் போட்டு பார்த்துருக்குறாங்க, எந்த மாதிரி நம்ம கண்ணுக்குட்டி செய்யணும் அப்படின்றத. நிறைய பாறை இருந்துச்சு. அந்த எல்லா பாறைகள்லையும் அவங்க இந்த பெட்ரோகிளிப்ஸை பண்ணியிருந்ததை நம்ம பார்க்க முடியும். அப்போ பாருங்கள், ஜனங்களை ஆரவாரம் பண்ணுகிறத யோசுவா கேட்குறாரு. அப்போ மோசேட்ட போய் சொல்கிறாரு, அங்கே பாளையத்தில் பயங்கர சத்தமாக இருக்கிறது, என்னன்னு தெரியாது அப்படின்னா. அப்போ மோசே அவர் சொல்கிறாரு, இது பாட்டு பாடுற சத்தமும் இல்லை, ரொம்ப அப்நார்மலாகவும் இல்லை இந்த சவுண்டு, இது என்ன மாதிரி இருக்குது, இந்த சத்தம் எனக்கு கேட்கிறது ஆனால் அப்படின்னு சொல்கிறாரு. இது பாடலின் சத்தம் போல் எனக்கு கேட்கிறது அப்படின்னு. அப்போ வேகமாக பாளையத்துக்கு நேராக அவர் போகிறாரு. அங்கே கண்ணுக்குட்டியையும் நடனத்தையும் பார்க்கும் பொழுது மோசேக்கு ரொம்ப கோபம் வருது. அவர் தன்னுடைய கையில் ஆண்டவர் கொடுத்தார் இல்லையா, தேவன் கொடுத்த அந்த கற்பலகைகளை மலையினுடைய அடிவாரத்திலேயே எரிந்து போடுறாராம். எரிந்து உடைத்து போடுறார் என்று வேதம் கூறுகிறது. அவ்வளவு கோவம். ஏன்னா அவர் 40 days இருந்து தேவ சமூகத்தில் அங்கே இருந்து வாங்கி பெற்றுக்கொண்ட இந்த ஜனங்களுக்காக அவர் அங்கே இருந்து பெற்றுக்கொண்ட இந்த காரியங்களானது அன்னைக்கு உடைத்து போடப்பட்டுச்சு. அவங்க உண்டு பண்ணின கண்ணுக்குட்டியை எடுத்தாராம் மோசே. எடுத்து அக்கினியில் சுட்டெரித்து அதை பொடியாக அரைத்து தண்ணீரின் மேலே தூவி அதை இஸ்ரவேல் புத்திரர் குடிக்கும்படி செய்தாராம். He took the calf and they had made and burned it with fire and ground it to powder and scattered it on the water and made the people of Israel to drink it. பாருங்களேன், அப்போ இஸ்ரவேல் புத்திரர் குடிக்கும்படிக்கு அவர் செய்கிறார். அவ்வளோ கோபம் ஆயிடுச்சு. ஆனால் மோசே ஆரோனை நோக்கி சொல்கிறார், இந்த ஜனங்க மேலே பெரும் பாதகத்தை நீ சுமத்துறீங்களே, இதுக்கு அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னு, உனக்கு என்ன செய்தாங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ மோசே ஆரோனை பார்த்து இந்த கேள்வியை கேட்ட உடனே ஆரோன் சொல்கிறாரு, என் ஆண்டவனுக்கு கோபம் மூளாதிருப்பதாக அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இவங்க என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணுன்னு சொல்லி கேட்டாங்க.
அதனால் எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. அதனால தான் நாங்கள் இதை கேட்குறோம். கேட்டதுனால நான் இவங்களுடைய பொன்னுடைமைகளெல்லாம் நாங்கள் கலற்றி தர சொன்னேன். அதன் மூலமாக அக்கினியில் போட்டேன். அதெல்லாம் வார்த்து நான் கன்றுக்குட்டியை நான் உருவாக்குனேன் அப்படின்னு சொல்கிறார். அன்னைக்கு அதை உருவாக்குனது நிமித்தமாக அங்கே தேவ கோபம் பற்றி எரிகிறது. அங்கே லேவியின் புத்திரரெல்லாம் மோசே சொல்கிறபடி செய்கிறாங்க. அந்த நாளில் ஏறக்குறைய 3000 பேர் அந்த இடத்துல மரித்து போயிருந்தாங்க. இன்னும் அந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, ஆர்கியாலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல சடலங்கள் புதைத்ததற்கான அடையாளங்கள் இருக்கிறது. என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, பாறைகளை ஆங்காங்கே நட்டு வைத்திருக்கிறாங்க. ஒரு கல்லறை போல் அவங்க நட்டு வைத்திருக்கிறத நம்ம அந்த இடத்துல பார்க்க முடியும். இப்படியாக அந்த நாளில் ஜனங்களுடைய கீழ்ப்படியாமைய அவங்களால காத்திருக்க முடியலை, வெயிட் பண்ண முடியலை. எங்களுக்கு தெய்வங்கள் வேணும்னு சொல்லி அங்கே அவசரப்படுகிற காரியங்களை நம்ம பார்க்குறோம். பார்த்திங்கன்னா அந்த காரியத்தில் 32ஆம் வசனத்தை பார்த்திங்கன்னா, தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும். மோசே சொல்கிறாரு, இல்லைன்னா நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து ஏன் பேரை கிறுக்கி போடுன்றார். இந்த ஜனங்களுக்காக அவர் பேரை கிறுக்கி போட சொல்கிறார். பாருங்க, கர்த்தர் மோசையை பார்த்து சொல்கிறார், எனக்கு விரோதமாக பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ, என் தூதனானவர் உனக்கு முன் செல்லுவார் அப்படின்னு சொல்கிறார். நான் விசாரிக்கும் நாளில் அவர்களுடைய பாவத்தை அவர்களிடத்தில் விசாரிப்பேன். பாருங்க, ஆரோன் செய்த கன்றுக்குட்டியை ஜனங்கள் செய்வித்தது நிமித்தம், அங்கே அவங்க தொழுது கொண்டது நிமித்தம் கர்த்தர் அவர்களை உபாதிக்கிற காரியங்களை நம்ம இந்த சம்பவத்தின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். அது எல்லாம் இந்த இடத்துல தான் நடந்தது. நாங்கள் போய் பார்த்த பொழுது நிறைய பாறைகளில் இந்த பெட்ரோக்ளிப்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க எவ்வளவோ ட்ரையல் பார்த்துருக்குறாங்க. நிறைய குட்டி குட்டியாக கன்றுக்குட்டிகளை வரைந்ததை பார்க்கலாம். அது மாதிரி நிறைய இடங்களில் சின்னதாக வரைந்திருக்கிறாங்க, கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிருக்கிறாங்க. இந்த நாளில் இந்த காரியத்தின் மூலமாக நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? ஒருவேளை நம்மக்கிட்ட நிறைய நகைகள் இருக்கலாம் உங்ககிட்ட, இல்லை ஒரு ஃபிசிக்கலாக நீங்கள் ஸ்டாச்சூஸ் ஏதாவது உங்கள் வீட்டில் வைத்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக தெரிந்து கொள்ளப்பட்டிருப்பீர்களே, ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிற பொண்ணையோ நகைகளையோ நீங்கள் கலட்டி அதை மெல்ட் பண்ணி நீங்களும் நானும் ஸ்டாச்சு பண்ணணும், அவருக்காக எந்த அவசியமும் கிடையாது. ஹல்லேலூயா. யூ அண்ட் ஐ டோன்ட் மெல்ட் டவுன் அவர் ஜுவல்லரி அண்ட் மேக் ஃபிசிக்கல் ஸ்டாச்சூஸ் and call them God. Yet we sometimes give up what is important to us to prioritize the temporary, worthless things of this world. நிறைய நேரங்களில் நமக்கு எதெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றது நமக்கு ஆண்டவர் கற்றுத்தருவார். எது நம்ம வாழ்க்கையில் முன்னிலையில் நம்ம வைக்கிறோம், மணியில் அதிகமாக நம்மளுடைய கவனம் செலுத்தப்படுகிறதா, இல்லை எக்ஸ்பென்சிவ் கார்ஸா, ரொம்ப ஹைடெக் டாய்ஸா, பியூட்டிஃபுல் ஹோம்ஸா, இல்லை நேம் பிராண்ட் ஹேண்ட்பேக்ஸா, எதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம்? அதிகமாக நம்ம எனர்ஜியை எதில் அதிகமாக செலுத்தி கொண்டிருக்கிறோம்? இல்லைனா அதிக பணத்தை சேவ் பண்ணுறது மூலமாக நான் சேஃபாக வாழ்ந்துருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதா? இல்லை எந்த மாதிரி காரியத்தில் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி உட்கார்ந்துட்டுருக்குறோம்? இன்னைக்கு தேவனிடத்தில் கேட்போம். எனிதிங் we love, think about or serve can become a golden calf in our life. Anything that we raise up in the place of God, desire or consider more valuable than our relationship with God can become an unknowing golden calf in our life. இந்த நாளில் எதெல்லாம் அதிகமாக நம்ம நேசித்து யோசித்து சர்வ் பண்ணி அதற்காக அதெல்லாம் இட் கேன் பிகம் அ கோல்டன் காஃப் இன் அவர் லைஃப். நம்மளுடைய வாழ்க்கையில் அது ஒரு தங்க கன்றுக்குட்டியை போல இச்சிக்கப்படத்தக்க காரியமாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம போவோமே என்று சொன்னால் கர்த்தர் இவையெல்லாம் நம்மிடத்திலிருந்து எடுத்து போடுவார். எதெல்லாம் அன்னோயிங்காக கோல்டன் காஃபாக நம்மளுடைய வாழ்க்கையில்
ஆராதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதோ, அது நம்ம நகையா, பணமா, நமக்கு கொடுக்கப்பட்ட வீடா, சொத்தா, எதுவாக இருக்கட்டும், எல்லாமே அது முதல்ல காட் தான் நமக்கு. உங்களுக்கு வந்து ஆண்டவர் தான் உங்களுக்கும் எனக்கும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம்தான் இந்த உலக சம்பத்து எல்லாமே. அவர் கோல்டன் காஃப் கேன் பி சக்ஸஸ், productivity, fame, the approval of others, or anything we strive for more than our spiritual growth and our closeness with God. எதுவாக இருக்கட்டும், நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற நம்ம நினைக்கலாம், என்னுடைய கோல்டன் காஃப் வந்து எனக்கு அது வெற்றியை தரும், ஒரு ப்ரொடக்டிவிட்டி, நான் ஒரு ஃபேம் ஆகிடுவேன், இந்த மாதிரியெல்லாம் நம்ம நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தை அது தடை பண்ணிடக்கூடாது. நம்ம எப்பவும் தேவனோடு கூட இணைக்கப்பட்டவர்களாக நீங்களும் நானும் இருக்கணும். ஹல்லேலூயா. Sometimes we make our children our golden calf when they become our number one priority, and we stress about their health and their well-being and their happiness more than we desire to please God by trusting Him with our children's life. நம்ம குழந்தைகள் தான் சில நேரத்தில் நம்பர் 1 வைக்கிறோம் ப்ரையாரிட்டியில். ஏன்னா ரொம்ப அவங்களுடைய ஹெல்த்தை பற்றி ஸ்ட்ரெஸ் ஆகிறோம், அவங்களுடைய வெல்பீயிங், அவங்களுடைய ஹாப்பினஸ், இதற்காக ஓடிக்கொண்டே இருக்கிறோம். சில நேரங்களில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஹஸ்பண்டை முதன்மையாக வைக்கிறோம், சில நேரங்களில் மனைவியை முதன்மையாக வைக்கிறோம், பிள்ளைங்களை, பெற்றோரை, எதுவாக இருக்கட்டும், இன்றைக்கி எல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம தேவனுக்கு முதலிடம் கொடுப்போம். வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று. இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் எந்த காரியத்தில் இதை சோர்ந்து போய் வைத்திருக்கிறீங்களோ அதெல்லாம் தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போமா, ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா. At times work becomes our golden calf because it creeps into the number 1 spot on our priority list and consumes our time and energy. And we put everything else beneath that. Maybe money is our golden calf because how much you have or you don't have determines your security or contentment level, or because every ounce of energy you have is going toward making more, paying off debt, or saving up for something you desperately want. Hallelujah. இன்னைக்கு எந்த ஒரு கோல்டன் காஃபை நோக்கி நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீங்க, நம்பர் 1 வைக்கணும், இதுதான் எனக்கு ப்ரையாரிட்டியாக இருக்குது, என்னுடைய டைம் அண்ட் எனர்ஜியை நான் இதில் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னா தேவ சமூகத்தில் ஓடி வந்துடுங்க. அவர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து பாதுகாத்து கொள்ளுவார் நம்ம தேவன். ஹல்லேலூயா. அவர் அன்பின் தேவனாக இருக்கிறார். எந்த ஒரு வார்ப்பிக்கப்பட்ட கன்றுக்குட்டியை போல நம்மளுடைய வீடுகளிலேயோ நம்ம இருதயத்திலேயோ நம்ம சிந்தனையிலேயோ இருக்குமானால் அதை இன்றைய நாளில் நாம் அகற்றி விடுவோம். நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இவ்வளவு நேரமும் பொறுமையாக அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த இடமெல்லாம் உங்களுக்கு மனதில் நன்றாக அறிந்திருக்கும், புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன். இது அந்நிய தெய்வத்தை ஜனங்கள் உருவாக்க, ஆராதிக்க அவங்க உருவாக்கின ஒரு இடம்தான் இந்த இடம். ஆரோன் உருவாக்கின அந்த தங்க கன்றுக்குட்டியை வார்ப்பித்த இடம்தான் இந்த இடம். நீங்கள் எல்லாரும் நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் ஆண்டவர் இடத்துல பிரார்த்திங்க. யாரெல்லாம் அந்த மாதிரி சிலை வணக்கங்களுக்குள்ளாக இருக்கிறாங்களோ அவங்களுக்காக நம்ம எல்லாரும் தேவனிடத்தில் பிரார்த்திப்போம். தேவன் அவங்களுடைய இருதயத்தில் கண்டிப்பாக பேசுவார். நீங்களும் அவங்க ஒவ்வொருவருக்காக நீங்களும் நானும் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்மளுடைய சேனல் பற்றி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடித்திருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாக உங்களை அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கும் வரைக்கும் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கும் நீங்கள் தேவ பாதுகாப்பில் இருக்கும்படிக்கும் நான் தேவனிடத்தில் பிரார்த்திக்கிறேன். தேங்க்யூ ஆல்.